தற்போது உள்ள அமைச்சர்கள் யாவரும் முன் அனுபவம் இல்லாத அமைச்சர் துறையில முன் அனுபவம் இல்லாதவர்கள் என்பதையும் இது காட்டுகின்றது. அப்ப இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்தவுடன் அதற்குரிய நடவடிக்கையை அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வர முன்னமே அவருக்கு கடிவாளம் போடப்பட்டு விட்டது. அரிசி வர்த்தகர்கள் தங்களுடைய அரிசி இறக்குமதியை நிறுத்தியுள்ளார்கள். இப்போது கடிவாளம் இந்தியாவோடும் இருக்கிறது என்று சொல்லலாம். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர் பெற்ற அந்த முதிசம் என்று சொல்லலாம், முந்தைய ஆட்சியாளர்கள் பெற்ற ஒரு முதிசம் என்று கூட சொல்லலாம். அதுதான் இவர்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் இலங்கையிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு தொடர்ச்சியான போட்டியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டார்கள். அந்த போட்டியின் விளைவாக கூட இந்த போட்டியை இவர்கள் எப்படி தவிர்க்க போகின்றார்கள், இந்த போட்டிக்குள் இருந்து இலங்கையை ஒரு பாதிப்பு வராமல் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில இவர்கள் தற்போது செய்கின்ற செலவுகள் யாவும், மற்றபடி இவர்களுக்கான அந்த கேந்திரோபாய விட்டுக் கொடுப்புகளை எப்படி செய்வது, இந்த இரண்டு போன்றவற்றால் இந்த ஒரு பயனும் கிடைக்காது. அல்லது இலங்கையை சுரண்டுகின்ற முதலாளிகளை விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட விகேருக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் நேயர்களே. இலங்கையின் அரசியல் மாறுபட்டிருக்கின்றது, மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. 75 ஆண்டுகளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பமான அரசியல் ஏற்பட்டிருக்கின்றது என்று பல்வேறு வகையில் எல்லோரும் சிலாகித்து பேசுகின்றார்கள். ஆனாலும் இன்று தவிர்க்க முடியாத நெருக்கடி என்பதை விட கடந்த காலங்களில் தொடர்ந்து வந்த நெருக்கடி மேலும் அதிகரிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இலங்கை தீவில் எழுந்திருப்பது போன்ற பல அறிகுறிகள் தென்படுகின்றன. தேங்காய்க்கு இறக்குமதி, அரிசி இறக்குமதி, பல்வேறுபட்ட முக்கிய அத்தியாவசிய பொருட்களாய் இறக்குமதி செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள் இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் தேங்காய், அரிசி என்பது அந்த மக்களினுடைய ஜீவனோபாயமாகவும் அவை அளவுக்கு அதிகமான வகையிலும் நிறைந்திருந்த இலங்கையில் இன்று இந்த ஒரு நெருக்கடி தலைக்கு மேல் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு அரசியல் விமர்சகர் அல்லது அரசியல் ஆய்வாளர் என்பதை கடந்து ஒரு இலங்கையனாக இந்த விடயத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியும் இதன் பின்னணியையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க சொன்னீர்கள் மாற்றம் என்று நடந்தது என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் ஒரு கடையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த கடையில பெரும் இழப்பீட்டுல நடந்து கொண்டிருக்கின்றது, விற்பனை குறைகின்றது, செலவு அதிகரிக்கிறது. அந்த உங்களோட கதிரையில உங்களை எழுப்பி போல நான் இருந்த உடனே எந்த ஒரு மாற்றமும் வராது. ஆள் மாற்றம் மட்டுமே ஒழிய எந்த ஒரு மாற்றமும் வராது. புதிய அரசு என்று சொல்லி இலங்கையிலே அவர்கள் இன்னும் ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், இலங்கை அரசினுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு போதிய அளவில்லை. இலங்கையுடைய ஏற்றுமதி தொடர்ச்சியாக இறக்குமதியிலும் பார்க்க குறைவானதாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உள்நாட்டில அரசினுடைய செலவு அரசனுடைய வருமானத்திலும் பார்க்க அதிகமாக இருக்கின்றது. அந்த செலவு அதிகரிப்பு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில அரசு மக்களுக்கான ஒரு தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில இருக்கின்றது. அப்ப முதலாவது அவர்களுடைய அந்த நிதி பிரச்சனை தான். வெளிநாட்டு கடன் இருக்கின்றது. அதை மீள்கட்டமைக்க போகிறார்களே மீள செலுத்தவில்லை. அப்ப அந்த பாரிய வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு இல்லை. மற்றது உள்நாட்டிலே பணம் அச்சிட முடியாத நிலை. சொன்னா 2023ஆம் ஆண்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அந்த சென்ட்ரல் பேங்க் பணத்தை அச்சிடுகின்ற அவர்களுடைய பணத்தை அச்சிடும் செயலை கட்டுப்படுத்துகின்ற சட்டமாக அது அமைந்துள்ளது. அப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வர முன்னமே அவருக்கு கடிவாளம் போடப்பட்டு விட்டது. அப்ப தேங்காய் என்று சொன்னால் தேங்காய்க்கான தென்னை மரத்துக்கான பசளைகள்
சென்ற ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் சரியாக விட்டிருந்தால் தான் இந்த ஆண்டு தென்னையிலிருந்து பல விளைச்சல் கிடைக்கும். கடந்த 3 ஆண்டுகள்ல உரத்தினுடைய விலை 5 மடங்காக அதிகரித்து விட்டது. இப்ப தென்னையை பொறுத்தவரையில இன்றைக்கு உரத்தை போட்டா நாளைக்கு தெரியாது. இப்ப கத்தரிக்காய்க்கு இன்று ஒரு 2 கிழமைக்கு உரம் போடாவிட்டா அந்த கத்தரி கண்டு வந்து வாட தொடங்கிவிடும். ஆனா தென்னை மரம் நின்று பிடிக்கும், ஆனால் போதிய விளைச்சலை தராது. அப்ப தெங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தருதலால் அப்ப நீங்கள் என்னத்தை கொடுக்கிறீர்களோ அதைத்தான் தென்னை தரப்போகின்றது. அப்ப தென்னையினுடைய தெங்கு பொருள் உற்பத்தி வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டது உரம் இல்லாதபடியால். உர தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப அவர்கள் போடுகின்ற உரமும் கூட அந்த உள்நாட்டிலே கிடைக்கின்ற இந்த இயற்கை உரம் இயற்கை உரம் இப்ப மாட்டுச்சாணியை கொண்டே தென்னை மரத்துக்கு கீழே கொட்டினால் அந்த மாட்டுச்சாணி உக்கி வந்து பிறகுதான் அது பசலையாக மாறும். செயற்கை உரம் வந்து உடனே போட்ட உடனே அது வேலை செய்ய தொடங்கும். இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனையால தேங்காய் பிரச்சனை இருக்கிறது. மற்றது உள்ளூர்ல அரிசி உற்பத்தி அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக அந்த உரத்துக்கு செய்த கட்டுப்பாடுகள், செயற்கை உரத்துக்கு செய்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக விவசாயிகள் பெருமளவு இழப்பீட்டை சந்தித்திருந்தார்கள். அப்ப அவர்களிடம் வந்து அடுத்த போகத்துக்கு விளைச்சல் செய்வதற்கு போதிய பணங்கள் கூட இல்லாத நிலையில பலர் வந்து அந்த வயல் நெற்பயிர் செய்கையே பலர் கைவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையுடைய ரூபாவுடைய மதிப்பு குறைந்து கொண்டு போவதால் அரிசி இறக்குமதி செய்வது கூட பிரச்சனையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் அரிசி விலைக்கு ஒரு உச்ச வரம்பை கூட விதித்துள்ளார்கள். அப்ப இறக்குமதி செய்து இங்கு விற்பனை செய்பவர்களுக்கு இறக்குமதி தீர்வை அதெல்லாத்தையும் செலுத்திய பின்பு அந்த தேவையான அளவு குறைந்தபட்ச லாபம் கூட எடுக்க முடியாத நிலையில அரிசி வர்த்தகர்கள் தங்களுடைய அரிசி இறக்குமதியை நிறுத்தியுள்ளார்கள். அப்ப இப்போது கடிவாளம் இந்தியாவோடவும் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்ப இந்தியா வந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்கின்ற அரிசிக்கான வரியை அதிகரித்தால் கூட அது இலங்கை மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இவர்களுடைய அரிசிக்கான விலை கட்டுப்பாடும் உள்நாட்டு உற்பத்தியில் நெல் உற்பத்தியில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பின்னடைவில் தான் தற்போதைய அரிசிக்கும் தேங்காய்க்குமான ஒரு தட்டுப்பாடாக அது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக, அதாவது இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இயற்கை அனர்த்தத்தில் கூட பல உணவுப் பொருட்கள் அழிந்திருக்கலாம், பல அந்த களஞ்சியங்கள் கூட அதுக்குள்ள வெள்ளம் போய் பாதிப்படைந்திருக்கலாம். இதற்கு மேலாக இனிவரும் காலங்கள்ல அப்ப இந்த வெள்ள அனர்த்தத்தால் இலங்கை முழுவதும் நடந்த இந்த இயற்கை அனர்த்தத்தால இவ்வளவு பயிரழிவு ஏற்பட்டது, இவ்வளவு கட்டுமான அழிவு ஏற்பட்டது. இது அடுத்த 6 மாதங்களுக்குள் அல்லது அடுத்த ஆண்டில் எவ்வளவு தூரம் இலங்கையினுடைய உணவு விநியோகத்தை பாதிக்க போகின்றது என்று யாருக்கும் இதுவரை மதிப்பீடு செய்யவில்லை. அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் ஒரு கேள்வி இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்சவின் உரம் தொடர்பான அல்லது கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளினுடைய ஆபத்துக்களிலா இப்போது அனுர அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது உரமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான முடிவுகளாக இருக்கலாம். அந்த ஆபத்துக்கள் இப்போது அனுரவை ஒட்டுமொத்தமாக பாதிக்கின்றதா? நிச்சயமாக பாதிக்கின்றது என்று சொன்னால், ஏற்கனவே பெரும் இழப்பீட்டை சந்தித்த விவசாயிகள் அந்த விவசாயத்தை கைவிட்டிருக்கலாம் அல்லது விவசாயத்தை குறைத்திருக்கலாம் என்றுதான் இவ்வளவு லாபம். அப்ப அந்த பிரச்சனைகள் மற்ற சிலர் விவசாயத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், வேற வேலைகள் தேடி இருக்கலாம். இவையாவும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர் பெற்ற அந்த முதிசம் என்று சொல்லலாம், முந்திய ஆட்சியாளர்கள் பெற்ற ஒரு முதிசம் என்று கூட சொல்லலாம். அதுதான் இவர்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது.
நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் வெள்ளம் இடம்பெற்று இன்று 2 வாரங்கள் கடந்து விட்டன. ஆனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்கள் அல்லது விவசாய காணிகள், வெள்ளத்தின் தாக்கம் அல்லது அது தொடர்பான முழுமையான அறிக்கை இன்று வரைக்கும் வெளிவராமல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் நெல் உற்பத்தியில் பல வேறுபட்ட முன்முனைப்போடு செயற்படக்கூடியது வன்னி, அதே போன்று கிழக்கு மாகாணம். இந்த வன்னி பிராந்தியமும் கிழக்கு மாகாணமும் புலனறுவை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கி இருந்தன. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான வயல்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் விவசாயிகள். ஏன் அந்த தரவை இன்று பெற முடியவில்லை? ஜனவரி மாதத்தின் பின்னர் பெரும் ஒரு ஆபத்து ஒட்டுமொத்த இலங்கையையும் சூடுவதை தவிர்க்க முடியாது. அதாவது தற்போது உள்ள அமைச்சர்கள் யாவரும் முன் அனுபவம் இல்லாத அமைச்சர் துறையில முன் அனுபவம் இல்லாதவர்கள் என்பதையும் இது காட்டுகின்றது. அப்ப இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்தவுடன் அதற்குரிய நடவடிக்கையை அவர்கள் உடனடியாக ஆரம்பிக்கவில்லை போல தெரிகின்றது. அப்ப அதனால் அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப இயற்கை அனர்த்தம் வந்தவுடன் இவர்கள் அறிவிப்பு விட்டார்கள், தாங்கள் இழப்பீடுகளை வழங்குவோம் உண்டு. எவ்வளவு இழப்பீடு வழங்குவார்கள், அதற்கான மதிப்பீடு செய்த பின்புதான் இழப்பீட்டை பற்றி அவர்கள் அறிவிக்க வேண்டும். அதற்கான மதிப்பீடு செய்யாமல் இருப்பதற்கு மற்றது அந்த அந்த ஃபீல்டுக்கு எம்ப்ளாயீஸ் அனுப்புவது, அரசு ஊழியர்களை அந்த களங்களுக்கு அனுப்புவது கூட தற்போது உள்ள அந்த அரச நிதி நெருக்கடியால பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் கூட அவர்களால் இந்த மதிப்பீட்டை அந்த வெள்ள அழிவால் ஏற்பட்ட இழப்பீட்டை மதிப்பீடு செய்ய முடியாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் முன் அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் என்று. அனுர அரசினுடைய சார்பில் கூறவல்ல ஊடக பேச்சாளராக இருக்கலாம், அல்லது டெல்வின் சில்வாவாக இருக்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவாக இருக்கலாம். அனைவரும் கூறுகின்றார்கள், எங்களுடைய அமைச்சரவையாக இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அனைவருமே ஒரு பாண்டித்தியம் பெற்றவர்கள் அல்லது பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், கலாநிதிகளாக இருக்கின்றார்கள் என்று. அப்படியான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தானே அவருடைய அமைச்சரவையில் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ ஒருவர் மருத்துவராக அவர் சித்தி அடைந்து விட்டால் அவர் இன்டர்ன் சொல்லி சிறிது காலம் பயிற்சிக்கு வைத்து விட்டுத்தான் அவர்களை மருத்துவராக செயற்படுவார்கள். இந்த மருத்துவக் கல்லூரியிலேயே அவர்கள் நாள்தோறும் மருத்துவமனைக்கு சென்று அங்கு பயிற்சி பெற்றுத்தான் அவர்கள் பிறகு மருத்துவராக அவரால் செயற்பட முடியும். ஆனால் பல்கலைக்கழக பட்டதாரி என்பவர் அவர் வெறும் புத்தக படிப்பும் அந்த அவர்களுடைய விரிவுரையாளர்கள் பேராசிரியர் கொடுக்கின்ற குறிப்புகளை வைத்துக் கொண்டும் அவ்வப்போது செய்கின்ற சில அவர்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் போன்ற வைத்துக் கொண்டு செய்வார்களுடைய அவர்கள் களத்தில் இறங்கின அனுபவம் இல்லை. இப்ப எந்த வேலைக்கு போனாலும் முன் அனுபவம் கேட்பது வழமை. அது நீங்கள் சாதாரண ஒரு காவலாளி போனாலும் உனக்கு முன் அனுபவம் இருக்குதான் முதலில் கேட்பார்கள், அல்லது அதற்குரிய அந்த பயிற்சியை வழங்கி இருப்பார்கள். இப்ப இவர்களுடைய முன் அனுபவம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் இருந்த மூன்று உறுப்பினர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அப்ப இவர்கள் ஒரு பெரிய அவர்களுடைய கல்வி தகமை ஒரு பார்த்து வியக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அந்த கல்வி தகமை உள்ள அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அனுபவத்தை தேடி பார்ப்போம் என்று சொன்னால், அல்லது அவர்கள் இதுவரை அவர்களுடைய அந்த கல்வி தகமையை வைத்து சாதித்தவை பார்ப்போம் என்று போனால் அங்கு நல்ல விடை கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. இப்போது நெருக்கடி நிலை இலங்கையை சூழ்ந்து விட்டது. இலங்கையினுடைய நிலைமைகள் மெல்ல மெல்ல பழைய நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம். நாட்டில் மீண்டும் மின்சார தடை ஏற்படும் அபாயம் உள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிட்டுவிட்டு அவர் இன்னும் ஒன்றை குறிப்பிடுகின்றார். நாட்டில் மீண்டும் மின் மாபியா தலை தூக்கியுள்ளது. தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து தந்திரமாக மின்சாரம் கொள்வனவு செய்யப்படுகிறது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்சமாக கொள்வனவில் இயங்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். என்ன இடம்பெற போகின்றது? மாபியாக்களை ஒழிப்பேன் என்றுதானே தேசிய மக்கள் சக்தி NPP வந்தார்கள். இப்போது புது கதை ஒன்றை அரசினுடைய முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையினுடைய முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரி கூறுகின்றார். இவர்களை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியது. இவர்களிடம் ஊழல் இல்லை, இவர்கள் ஊழலை ஒழிக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஊழல் இல்லை, இதுவரை ஊழல் செய்யாதவர்கள் என்பது
அது ஒரு மிகவும் வியக்கத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று. ஆனால் ஊழலை ஒழிக்கின்ற பணியில் இவர்கள் இன்னும் சரியாக செயற்படவில்லை. இப்ப மின்சார துறையில இப்படி ஊழல் நடக்கின்றது, அந்த மாஃபியா நடக்கின்றது, அல்லது மின்சாரத்தை கூட களவாக வாங்கி விற்கலாம் என்று சொல்ற அளவுக்கு அது ஒரு ஒரு நம்ப முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தற்போதைய சூழல்ல தற்போதைய தொழில்நுட்ப வசதிகளை வைத்துக் கொண்டு அந்த மின்சாரத்தை கூட இரகசிய இணைப்புகள் மூலம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யலாம். மின்சார கட்டணத்தை எவ்வளவு தூரம் அதிகரிக்கலாம் என்பதற்கான கட்டுப்பாடு, எங்கெங்கு விலை கட்டுப்பாடு வருகின்றதோ அங்கங்கு கள்ளச்சந்தை வரும். இப்ப சென்ற ஆட்சி காலத்துல இந்த மின்சாரத்தை என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு 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 கணிப்பீடை கூட செய்திருந்த ஒரு ஃபோர்முலாவை உருவாக்கியிருந்தார்கள். அதன்படி அந்த விலைக்கு விற்க முடியாத நிலையில் அந்த மின் விநியோகஸ்தர்கள் கள்ளச்சந்தையில விற்கிறார்கள். தான் அப்ப அரிசி போலான் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை என்று சொன்னால் கள்ளச்சந்தையில் அது கள்ளச்சந்தைக்கு தான் போகும். அப்ப களவாக அதிக விலைக்கு விற்பார்கள். அதுதான் நடக்கின்றது. அப்படியாயின் இவர்களால் ஊழலை ஒழிக்க முடியாது, கடந்த காலங்களில் இடம்பெற்று வந்த மோசடிகளை நிறுத்த முடியாது, அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூற வருகிறீர்களா? முடியாது என்று சொல்வதற்கு கால அவகாசம் போதவில்லை. அவர்கள் ஒரு சில மாதங்கள் தான் ஆகிவிட்டன. அப்படி ஒரு பெருமளவில் ஊழலை ஒழித்து அந்த ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு சில ஆண்டுகள் எடுக்கும். அது உடனடியாக செய்யக்கூடிய ஒன்றல்ல. அது அவர்களுக்கு தெரியும். அவர்களுமே தேர்தல் பரப்புரையில சொல்லி இருந்தார்கள், எங்களிடம் இந்த ஒரு மேஜிக் ஃபார்முலா இல்லை, நாங்கள் எல்லாம் படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதை இப்போதான் சொல்கின்றார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். வந்த 2 மாதத்திலேயோ அல்லது 3 மாதத்திலேயோ அவர்களால ஊழலை ஒழிக்க முடியாது. அது சில கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒரு ஊழலை ஒரு சில மாதங்களில் கூட முடிக்க முடியாது, சில ஆண்டுகள் எடுக்கலாம். இப்படியான ஒரு நெருக்கடி நிலை அதிகரிக்கின்ற போது அயல் நாடான இந்தியாவுக்கு செல்ல போகின்றார் ஜனாதிபதி. அந்த இந்திய விஜயத்தில் இதற்கான நிவாரணிகள் ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அதன் தொடர்ச்சியாக ஜனாதிபதி சீனா செல்ல இருக்கின்றார். சீனாவின் நாட்டினுடைய உதவி ஒன்றினை, குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை வழங்குகின்ற நிகழ்வில் சீன தூதுவர் கலந்து கொண்டு சீருடை வழங்கி இருக்கின்றார். சீருடைக்கு சீனா உதவி செய்திருக்கின்றது. இப்போது ஏதோ ஒரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஒரு நெருக்கடி நிலை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 நாட்டு விஜயங்களின் போதும் இதற்கான ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த 2 நாடுகளுக்கான பயணம் இவர்களோடு இலங்கையிலே இந்த 3 பெரிய நாடுகள் இடையிலான கடும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் இலங்கையிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு தொடர்ச்சியான போட்டியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டார்கள். அந்த போட்டியின் விளைவாக கூட இலங்கை பெருமளவு பொருளாதார இழப்பீட்டை சந்தித்திருக்கிறது. 1980களின் ஆரம்பத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கையிலே மோத வெளிக்கிட்டபடியால் தான் இலங்கையிலே ஒரு பெரிய உள்நாட்டு போர் அதன் மூலம் பெருமளவு உயிரிழப்பு, ஆளணி இழப்பு, பெருமளவு கடன் பட்டதெல்லாம் நடந்தது. கடைசியாக 2 தரப்பினருமே தோல்வி அடைந்து விட்டார்கள். தமிழர்களும் தோல்வி அடைந்தார்கள், சிங்களவர்களும் பெரும் கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். நாடு கடனை மீள சேர்த்த முடியாத நிலைமையில் இருக்கிறார். இப்ப இந்த போட்டியை இவர்கள் எப்படி தவிர்க்க போகின்றார்கள்? இந்த போட்டிக்குள் இருந்து இலங்கையை ஒரு பாதிப்பு வராமல் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில இவர்கள் தற்போது செய்கின்ற செலவுகள் யாவும் ஒரு லாபத்தை தரக்கூடிய செலவுகளாக இல்லை. இலங்கையினுடைய பாதுகாப்புக்கு செய்கின்ற செலவு 564 பில்லியன் ரூபாய்கள். அது அதை நாங்கள் கல்விக்கு செய்கின்ற செலவோடு பார்த்தோம் என்று சொன்னா 237 பில்லியன். கல்வி செலவு கூட உடனடியாக பயணித்திராத ஒரு செலவு தான். அது நீண்டகால அடிப்படையில் தான் பயணித்திறன். போக்குவரத்து துறைக்கு 404 பில்லியனை செலவழிக்கின்றார்கள். அது கூட உடனடியாக பலன் தரக்கூடிய ஒன்று அல்ல. அப்ப உடனடியாக மக்களுடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலம் அரசுக்கான வரி அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு செலவையோ
திட்டத்தையோ இதுவரை இவர்கள் தீட்டி முன்வைக்காமல் இந்தியாவுக்கு போவதன் மூலமோ அல்லது சீனாவுக்கு போவதன் மூலமோ அந்த இவர்கள் தங்களுக்கான செலவுகளை அந்த கடன் இந்தியாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்து பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இப்ப தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடனுக்கு தள்ளுபடி கிடைத்து விட்டது, 28 விழுக்காடு தள்ளுபடி கிடைத்து விட்டது. ஆனால் இந்த இருதரப்பு கடன், சீனாவிடமிருந்து பெற்ற கடன் மற்றது இந்தியாவிடமிருந்து பெற்ற கடனுக்கு இன்னும் தள்ளுபடி கிடைக்கல. அப்படி தள்ளுபடி கொடுத்தால் அல்லது முழுமையான தள்ளுபடியை கொடுப்பார்கள் என்றால் செய்ய மாட்டார்கள். எது இலங்கைக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த கடன் இலங்கையிடமிருந்து இந்தியாவிடமிருந்தும் பெற்ற கடன்களுக்கான மீளழிப்பு காலத்தை அதிகரித்தல், வட்டியை குறைத்தல் போன்றவற்றால் தான் இவர்களுக்கு நன்மை பெறும் முடிய. மற்றது அங்கு போய் பேச்சுவார்த்தை நடந்தால் உடனடியான ஒரு தீர்வு வராது. அல்லது அவர்கள் ஏதாவது பெருமளவு நிதியை கொண்டு வந்து இந்த 2 நாடுகளும் இலங்கையிலே முதலீடு செய்து அதன் மூலம் உள்ளூர் உற்பத்தி அதிகரித்து, உள்ளூர்ல வேலை வாய்ப்பு அதிகரித்து, அதன் மூலம் மக்களுடைய வருவாய் அதிகரித்து, அதில் கிடைக்கின்ற வரி மூலம் இலங்கை அரசனுடைய வருமானம் அதிகரிக்கின்றது போன்றவற்றை செய்தாலே ஒழிய, மற்றபடி இவர்களுக்கான அந்த கேந்திரோபாய விட்டுக் கொடுப்புகளை எப்படி செய்வது இந்த 2 போன்றவற்றால் இந்த ஒரு பயனும் கிடைக்காது. அல்லது இலங்கையை சுரண்டுகின்ற முதலாளிகளை இலங்கைக்கு அனுமதிப்பது கூட ஒரு இலங்கைக்கு பயன் தரக்கூடியதாக இல்லாது. இப்ப இந்த நாடுகளை பொறுத்த வரையில அவர்களுடைய கொள்கை வந்து உன் வீட்டை வந்தா என்ன தருவேன், என் வீட்டை வந்தா என்ன கொண்டு வருவேன். அப்ப அவர்கள் தங்களுடைய நலனை பார்த்துத்தான் அவர்களுடைய காய் நகர்த்தங்கள் இருக்கும். மற்றும்படி இந்த நாடுகளுக்கு பயணம் செய்வதன் மூலம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தையோ அல்லது இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ அதிகரிக்க முடியாது. அப்ப போய் பேச்சுவார்த்தைகள் நடத்துவோம். அதன் மூலம் வருகின்ற திட்டங்கள் மூலம்தான் அல்லது கடன் முன்னெடுப்பு போன்ற தொடர்பான அவர்கள் வழங்குகின்ற சலுகைகள் மூலம்தான் கிடைக்கும் முடிய ஒருமனவே பேச்சுவார்த்தைகள் மூலம் இதை நடக்கப் போவதில்லை. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அந்த நாட்டினுடைய உயர் சபையாகவே நாடாளுமன்றங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவருடைய சிறப்புரிமை என்று பேசப்படுகின்றது. அந்த சிறப்புரிமை எந்த அளவுகோல் வரையும் செல்லக்கூடியது? சிறப்புரிமை உரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த வகையில் தன்னை மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு திணைக்களமாக இருக்கலாம் அல்லது ஏனைய தொழில் நிறுவனங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்? இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த சிறப்புரிமை தொடர்பாக இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அங்க குறிப்பிடத்தக்க இதையும் அது சொல்லவில்லை. அந்த அரசியலமைப்பு சொல்லுகின்றது பார்லிமெண்ட் பவர்ஸ் அண்ட் பிரிவிலேஜஸ் ஆக்ட், அதன்படிதான் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமைகள் அமையும் என்று சொல்லுகின்றது. அப்ப இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை மற்றது அவர்களுடைய வலிமை தொடர்பான சட்டம் வந்து பெரும்பாலும் பிரித்தானியாவினுடைய அந்த சட்டம் பில் ஆஃப் ரைட்ஸ், அது 1689ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம். அதன் அடிப்படையில் தான் இந்த இலங்கை நாடாளுமன்றத்திலும் செய்யப்படுகிறது. இப்ப இலங்கை சட்டத்துல கூட ஒரு கட்டத்துல சொல்லுகின்றார்கள், இந்த சட்டத்துல இல்லாத ஏதாவது பற்றி பேச வேண்டும் என்றால் பிரித்தானியாவினுடைய மக்களவை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது எங்கள் நாட்டுக்கும் செல்லுபடியாகும் என்பது போல இந்த அவர்களுடைய சட்டத்துல ஒரு பிரிவு இருக்கிறது. இலங்கை சட்டம் சொல்லுகிறது பிரித்தானிய சட்டத்தின்படி இங்கு நாங்கள் செய்யலாம் என்றும். பிரித்தானியா சட்டத்தை பொறுத்த வரையில அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய பொறுப்புகளை வரையறை செய்திருக்கிறார்கள். மற்றது அவர்கள் முக்கியமாக ஒன்று சொல்லுகின்றார்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி அல்ல, ஒரு பொது அதிகார உள்ள ஒரு நபர் அல்ல. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. அவர்களுடைய அதிகாரம் முழுக்க அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் சட்டங்கள் மூலமாகத்தான் செயற்படுடைய இந்த அவர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை. அப்ப
அப்ப அவர்களுடைய பொறுப்புகளும் சிறப்புரிமைகளும் உண்டு. அந்த சிறப்புரிமைகள் என்று சொல்ல போனால் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒருவர் வந்து உரையாற்றுகின்றார். உரையாற்றுகின்ற போது இன்னொருவர் பற்றி அவதூறாக இருக்கலாம். அதற்காக அவர் மீது வழக்கு தொடர முடியாது. அப்பதான் லீகல் இம்யூனிட்டின்னு சொல்றார்கள். நாடாளுமன்றத்துல ஒருவர் ஆற்றுகின்ற உரையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர் மீது நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியாது. அப்ப அவருக்கு உண்டான சுதந்திரம் இருக்கின்றது. அப்ப நாடாளுமன்ற பேச்சுக்கள் தொடர்பாக அவர் வந்து பத்திரங்களை அச்சிட்டு விடலாம். மற்றது நாடாளுமன்றத்துக்கு தான் தனிப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு எல்லாம் யாராவது ஒரு அரசு அதிகாரியோ அல்லது குடிமகனையோ நாடாளுமன்றத்துக்கு அழைத்து அவரை விசாரிக்க முடியும். நீதிமன்றத்துல விசாரிப்பது போல விசாரிக்க முடியும். இப்ப இலங்கையில ஒரு சில கட்டங்கள்ல இது நடந்தது. இப்ப எனக்கு தெரிந்த மட்டும் சிறில் மேத்யூ அமைச்சராக இருக்கின்ற போது ஒரு தமிழ் விரிவுரையாளரை நாடாளுமன்றத்துக்குள் அமைத்து, ஒரு தமிழ் பெண் விரிவுரையாளரை நாடாளுமன்றத்துக்குள் அழைத்து அவர்கள் விசாரணை செய்தார்கள். அப்போது அவருடைய பிரச்சனை வந்து தமிழ் விரிவுரையாளர்கள் தமிழர்களுக்கு வேண்டுமென்றே அதிக புள்ளிகளை கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு போலி குற்றச்சாட்டை வைத்து ஒரு பெண்மணியை அழைத்து விசாரணை செய்திருந்தார்கள். அது அப்ப ஒருவரை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து விசாரணை செய்கின்றதுக்கு குடியரசுத் தலைவருக்கு, அதாவது குமாரசாமிக்கு உரிமை உண்டு. மற்றது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு உரிமை உண்டு. அல்லது அந்த நாடாளுமன்றத்துல செய்யப்படுகின்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் செய்யலாம். மற்றது ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ஒரு தெரிவு குழுவுக்கு அந்த அதிகாரம் உண்டு. தனிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் சொல்லியலாது, நான் ஊர்ல போய் சொல்லியலாது, நான் முன்ன நாடாளுமன்றத்துக்கு அழைச்சு விசாரணை செய்வேன் என்று சொல்ல முடியாது. மற்றது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு குற்றம் செய்தால் அவரை கைது செய்வதாயின் அதற்கான காரணங்களை நாடாளுமன்றத்துக்கு அறிவித்த பின்னர், குறிப்பா சபாநாயகருக்கு அவைத் தலைவருக்கு அறிவித்த பின்னர் தான் அவர்களால் அவரை கைது செய்ய முடியும். மற்றும்படி இது வந்து கிரிமினல் குற்றவியல் குற்றச்சாட்டுக்கு கைது செய்வதாயின் அவர் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்த பின்னர் தான் செய்ய முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்வதாயின் சபாநாயகருக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கிவிட்டு அல்லது அவருக்கு தெரியப்படுத்தி விட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இலங்கை நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றவியல் குற்றங்களுக்கு, சிவில் குற்றங்களுக்கு, அதாவது குடிசார் குற்றங்களுக்கு அது வராது. இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கார்ல போகும்போது ஒரு சிறுமியை அடித்து கொன்று விட்டார் என்றால் அது குற்றவியல் குற்றம். அப்ப அதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த இம்யூனிட்டி அங்க வேலை செய்யாது. அப்படியே எந்த விடயங்களுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இம்யூனிட்டி வேலை செய்யும்? முழுதாக அவருடைய பேச்சு தொடர்பானது. மற்றது அவர் எங்காவது கடன் பட்டிருந்தால் அந்த கடனுக்காக அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை அரசு அலுவலகங்களுக்குள் இடம்பெறுகின்ற ஊழல்கள் அல்லது முறைகேடுகள் தொடர்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுயாதீனமாக சென்று வினவ முடியுமா அல்லது கேள்வி எழுப்புவதற்கு அதிகாரம் இருக்கின்றதா? அதான் பிரித்தானியா சொல்லுகின்றது. இலங்கையில் இலங்கையும் அதுதான் செல்விடம். பப்ளிக் அத்தாரிட்டி அல்ல. அவர் வந்து அவருக்கு என்ற அதிகாரங்கள் தனிப்பட்ட முறையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இல்லை. அவருடைய அதிகாரம் முழுக்க நாடாளுமன்றத்துக்குள் தான் வாக்களிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தின் ஊடாகத்தான் அவர் செயற்பட முடியும் ஒழிய மற்றொரு ஒரு அரச பணிமனைக்குள் செல்லுகின்ற அதிகாரம் அந்த அமைச்சினுடைய அமைச்சருக்கு உண்டு, பிரதி அமைச்சருக்கு உண்டு, அந்த அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு உண்டு. அல்லது அந்த அமைச்சினுடைய செயல்பாடு தொடர்பாக அமைக்கப்பட்ட தெரிவுக்குழு உறுப்பினர் ஒரு தெரிவுக்குழு அமைத்தால் அந்த தெரிவுக்குழுவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விசாரணைக்காக அந்த குறிப்பிட்ட அரச பணிமனைக்கு போய் விசாரணை செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு நீர்ப்பாசன அமைச்சர் வந்து நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிமனைகளுக்கு தான் செல்லலாம். ஆனால் ஒரு மருத்துவமனைக்குள்ள போய் அவர் தன்னுடைய அதிகாரத்தை செய்ய முடியாது. அப்படி செய்வதாயின் அவர் சுகாதாரத்துறை அமைச்சருடன் தான் இணைந்துதான் அங்கு செல்ல வேண்டும். அப்ப அவர் சொல்ல முடியாது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் எந்த நேரமும் இதுக்குள்ள என்னால வர முடியும்னு சொல்லி. ஆனால் ஒரு சுகாதாரத்துறையினுடைய ஒரு அதிகாரியால செல்ல முடியும். இது முன்பு ஜேஆர் ஆட்சி காலத்துல ஒரு பிரச்சனை நடந்தது.
ஒரு மனோகரன் என்ற ஒரு தமிழ் வைத்தியர் அவர் மருத்துவமனையில பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது ஒரு சிங்கள பெண்மணி, 2 பேரும் இளையோர்கள். அப்ப அவர் சுகாதார அமைச்சருடைய அதிகாரி. அந்த சுகாதார அமைச்சருடைய அதிகாரி மருத்துவமனைக்குள்ள போயிருக்கின்றார். அப்ப தமிழ் வைத்தியர் சொல்லியிருக்கின்றார், இதுக்குள்ள வர வேண்டாம். அப்ப சொல்லிக்கிறேன், நான் ஐ எம் an officer from health department, I can go anywhere. அதுல பிரச்சனை அந்த தமிழ் வைத்தியரை பதவி நீக்கம் செய்து விட்டார்கள். பிறகு அது ஒரு பெரிய ஒரு வேலை நிறுத்தத்தை கூட செய்திருந்தார்கள். அப்போது அந்த அதிகாரியினுடைய சொல் தான் அங்கு ஈடுபட்டது. அதிகாரிக்கு அங்கு போகின்ற உரிமை இருக்கின்றது என்று மற்ற அது மட்டுமில்ல, அப்போதைய பிரச்சனை தெரியும் தானே, சிங்கள தமிழ் பிரச்சனை அடிப்படையில அந்த மனோகரன் வெளிநாட்டுக்கு போய்விட்டார். கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு அரச திணைக்களமாக இருக்கலாம், அல்லது ஏனைய துறை சார்ந்த இடங்களாக இருக்கலாம், அமைச்சர்கள், அமைச்சின் அதிகாரிகள் அல்லது துறை சார்ந்த நாடாளுமன்ற குழுக்கள் செல்லலாமே ஒழிய ஒரு தனி நபர் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வதாயின் அந்த அளவு அதிகாரங்களோ அல்லது பார்லமெண்டத்தின் அதிகாரம் அளிக்கப்பட்ட தன்மையோ அங்கு இல்லை என்று பொருள் கூடும். அதான் அது நீங்க சொல்ல சரி. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் மற்றும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்புரிமைகள், அதனோடு தொடர்பட்ட விடயங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.